வணக்கம் நியூஸ் மேட்ரிக்ஸ் நேயர்களே. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் கள்ளக்குறிச்சி அதிமுகவின் சட்டமன்ற வேட்பாளர் திரு ராஜீவ்காந்தி. அவர்களோட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். கள்ளக்குறிச்சி சமீபத்துல தமிழ்நாடு முழுவதுமே ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நம்ம அதை பத்தி விரிவா பேசலாம். இப்போ உங்களை அதிமுகவின் சார்பாக இந்த கள்ளக்குறிச்சியில வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்கீங்க. உங்களுக்கும் அதிமுகவுக்குமான உறவு எப்படி? எப்ப அதிமுகவில் சேர்ந்தீங்க? நான் எனக்கு ஒரு 25 வயசு இருக்கும்போது வந்தேன் சார் கட்சிக்கு. ஆனால் இப்போ 42 வயசு ஆகுது. கட்சி ஒரு 2 வருஷம் பார்த்தீங்கன்னா பாசறை ஒன்றிய செயலாளர் கொடுத்தாங்க, அப்புறம் மண்டல பொறுப்பாளர் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட பை எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 18 பை எலெக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன். மாவட்ட செயலாளரும் கட்சி நிர்வாகிகளும் ஒன்றிய சொல்ற வேலையை கட்சி வேலையை செய்வோம். இந்த அம்மா பிறந்தநாள், அதுக்கப்புறம் எடப்பாடியார் பிறந்தநாள், இதெல்லாம் அன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு தங்கம் மோதிரம், அன்னதானம், இது நலத்திட்டங்கள் நிறைய செஞ்சுட்டு வருவோம். அன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்க இது தங்கம் மோதிரம். எத்தனை வருஷமா அப்படி? 4 வருஷமா பண்ணிருக்கு. 4 வருஷம். அதுக்கு முடியாது அன்னதானம் பண்ணிருக்கோம் சார். கட்சி அறிவிக்கிற ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம் எதுனா என் தலைமையில எல்லாம் கலந்துக்குவோம் சார். அதுக்கப்புறம் 2 வருஷம் முடிதான் இப்ப இளைஞரணி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செலவு கொடுத்தாங்க சார். கட்சி சரி, எத்தனை வருஷமா கட்சியில இருக்கு? 25 வருஷமா இருக்கு சார். சரிங்க சார். உங்களை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? சரி, எப்பவுமே அதிமுக பாத்தீங்கன்னா வச்சுங்க, எளிமையான ஒருத்தர் மேல தூக்கி வைக்கும். அந்த வழியில வந்தோம் நானும். ஃபர்ஸ்ட்ல 2011 ஒரு எம்எல்ஏ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாசறை ஒன்றிய சில பெருமன் சொல்லி ஒருத்தர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செந்தில்குமார் அண்ணன் எம்எல்ஏ இப்ப இருக்காரு இல்லைங்களா, அவர் அமித்ஷா ஓட்டுநருடைய மாவட்ட இருந்தாரு. அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவரு ஒரு கிராமத்துல போது ஒரு ஏழை குடும்பத்துல வந்தவங்க. அந்த வழியில நானும் அது மாதிரி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பணம் இருக்கிறவங்க செல்வாக்கு இருக்கிறவங்களாம் பார்க்க மாட்டாங்க. கட்சிக்கு விசுவாசமா இருக்காங்களா, கட்சி வேலை செய்யறாங்களா, கட்சிப்படி சிறப்பா செய்யறாங்களா, மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கா, அவங்களுக்கு தரலாம் அப்படின்றதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்பாடு. சரிங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு மேலாக கள்ளக்குறிச்சி தொகுதியில சுத்தி வரீங்க, மக்களை சந்திக்கிறீங்க. மக்கள் என்ன சொல்றாங்க சார்? உண்மையே நல்ல ஒரு எழுச்சியான வரவேற்பு இருக்கு. மக்கள் மத்தியில் எல்லாத்துட்டையும் ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்ற மாதிரி அது எல்லாமே நாங்க பார்க்கும்போது தெரியுது. அதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த கட்சி அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடு மேல உள்ள எதிர்ப்பு தான். மெயினா போதை கலாச்சாரம், கஞ்சா, கள்ளச்சாராயம், கற்பழிப்பு, சட்ட ஒழுங்கு சரியில்லாத 2 வயசு குழந்தை 60 வயசு 7 வரையிலும் கற்பழிப்பு. இது காரணம் எல்லாம் போதை கலாச்சாரம் தான். உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட கள்ளச்சாராயம் சாப்பிட்டு கிட்டத்தட்ட 68 பேர் இருந்தாங்க. அந்த 68 பேர் இருந்ததுக்கு முழுக்க காரணம் டிஎம்கே தான். இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேர் தான் ஹாஸ்பிட்டல் போனாங்க. அந்த 2 பேர் போகும்போதே கரெக்டான ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்கன்னா மற்ற பேர் சாப்பிட்டு இருக்க மாட்டா. இவங்க உயிருக்கு எல்லாம் இருக்காது. அது களத்துல எதிரொலிக்குதா? கண்டிப்பா இருக்கு சார். என்ன சொல்றாங்க மக்கள்? இல்ல, மெயினா கள்ளச்சாராயத்துக்கு காரணமே திமுக தான். அந்த திமுக இப்ப நான் சொன்னதான் சொல்றாங்க. திமுக அன்னைக்கே அந்த கலெக்டர் கூட சேர்ந்து இந்த பேட்டி கொடுக்கலாம் எங்க அந்த ஏரியாவுக்கே போனோம். நாங்க போகும்போது சொல்றாங்க, அப்பயே சரியா ஒரு பேட்டி கொடுத்தாலும் நாங்களாம் சாப்பிட்டு மாட்டோம். இவன் தான் அவனை வயிற்று போக்கு, கள்ளச்சாராயத்துக்கு இது சம்பந்தமே இல்லை, உங்களை முடியக்கூடாது, இதுதான் நாடு குடிச்சராயிடும், நாடு ஃபுல்லா போதைக்கு அடிமையாயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க சார். நல்லா இருக்கு சார். வேற என்ன களத்துல இந்த ஆளும் கட்சியில எப்பயுமே அதிருப்தி இருக்கும். ஒரு 5 வருஷம் ரூலிங் பார்ட்டியா இருக்காங்கன்னா ஒரு அதிருப்தி இருக்கும். வேற என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே செய்யலையா சார்? டிஎம்கே ஆட்சி 5 வருஷத்துல மக்களுக்கான நலத்திட்டம் எதுவுமே செய்யக்கூடாது. எல்லாம் விளம்பர ஆட்சி தான் நடந்தது. ஆனா ஏடிஎம்கே ஆட்சி அப்படி கிடையாது. எடப்பாடியார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அம்மா ஆட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி பொறுத்தவரை மாவட்டத்தை பிடிச்சு கொடுத்தாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்துச்சு, அதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜ் வந்துச்சு. நிறைய நலத்திட்டங்கள் ஏடிஎம்கே இங்க ஏதோ ஒண்ணு சொல்ல எதுவுமே கிடையாது. அது ரிங் ரோடு பாத்தீங்கன்னா அப்பயே எடப்பாடியார் ஆட்சி காலத்துல ரிங் ரோடுக்குலாம் மேப் எல்லாம் போட்டு சுத்தோட்டு மேப் போட்டு அப்ரூவ் பண்ற கண்டிஷன்ல தான் வச்சிருந்தாங்க. அப்ப எலெக்ஷன் வந்து அப்படின்னு போச்சு. அது இது வரையும் 5 வருஷம் கொண்டு வர இது வரையும் கொண்டு வரல. அதெல்லாம் மக்களுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கு சார். சரி, இப்ப கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்ப சிட்டிங் எம்எல்ஏ இருக்கு செந்தில்குமார், அவர்களை எந்த வேலையும் செய்ய விடல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு சார்? எந்த மாதிரின்னு சொல்ல முடியும் சார்? அவர் பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட கம்பெனில எம்எல்ஏ வந்துட்டாருன்றதால ஒரு கல்வீட்டுல கூட ஒரு பேர் போட மாட்டாங்க. கள்ளக்குறிச்சியில தொகுதி முழுக்க ஃபண்ட் அவருக்கான ஃபண்ட் எம்எல்ஏ ஃபண்ட் மட்டும் தான் சார். அவர் ஃபண்ட் அதான் எம்எல்ஏ ஃபண்ட், அவர் ஃபண்ட். அதுல அவர் பேரே போடல. ஆமா சார், போட மாட்டாங்க சார். சார் எம்எல்ஏ ஃபண்ட் இல்லாம பாத்தீங்கன்னா ஜெனரல் ஃபண்ட் நிறைய ஃபண்ட் இருக்கு. டிஆர்டிஏ, பிடபிள்யூ நிறைய ஃபண்ட் வருது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது புரோட்டோகால் பிரகாரம் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் பாத்தீங்கன்னா எம்எல்ஏ வச்சுதான் பூஜை பண்ணுவாங்க, போவாங்க.
அந்த கல்வெட்டுல எம்எல்ஏ பேர் தான் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி சுத்தி பாத்தீங்கன்னா எங்கேயுமே பேரே இருக்காது. வேற ஒரே ஒரு காரணம் என்னன்னா அவரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல வந்து எம்எல்ஏ ஆயிட்டாரு. யார் அந்த மாதிரி அவர் பின்னாடி இருக்கு பாக்குறாங்க? ஏன் அப்படி பண்றாங்க? ஆளுங்கட்சி மாவட்ட செயலர் தான் சார். ஆளுங்கட்சி மாவட்ட செயலர் அந்த அவர் பத்தி பாத்தீங்கன்னா 2 தொகுதி எம்எல்ஏ இருக்குன்னு நினைக்கிறாரு. வேற ஒண்ணும் கிடையாது. கள்ளக்குறிச்சி நான் தான் எம்எல்ஏ, அவர் இந்த தொகுதி நான் தான் எம்எல்ஏ இருக்காரு. வேற ஒண்ணும் இல்லை சார். சரிங்க சார். இதை தாண்டி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் கேட்கணும். இந்த தொகுதியில வந்து உங்களை எதிர்த்து போட்டியிடும் திமுக சார்ந்த வேட்பாளர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து எப்படி வரவேற்பு சார்? அவங்க தொகுதிக்கோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கோ கள்ளக்குறிச்சி தொகுதிக்கோ கள்ளக்குறிச்சி நகரத்துக்கோ சம்பந்தம் இல்லாத ஒருவர். அது எல்லாமே பேசுறாங்க சார். வெளியூர்காரங்க பேசுறாங்க. அது எல்லா இடத்துலயும் விரோதி சார். ஆனா இங்க கள்ளக்குறிச்சி பொறுத்தவரை என்ன பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எல்லாமே உறவினர் சார். எல்லாம் அப்பா அம்மா சித்தப்பா மாமா மச்சான் அக்கா தங்கச்சி எல்லாம் உறவினர் தான். இன்னும் சொல்ல போனா அந்த மாற்றுக்கு அந்த வேட்பாளர் இருக்காங்க இல்லையா, அந்த கட்சியில இருந்தே எல்லாம் உறவினர் தான். உறவு எல்லாம் எங்க மாமா மச்சான் அண்ணன் தம்பி தான். கண்டிப்பா அவங்களே சொல்றாங்க நல்லது கெட்டதும் நான் தான் போக போறேன், அந்த அம்மா போகாது. அவங்களே சொல்றாங்க தம்பி நல்லது கெட்டா நீ தான் வந்து பாக்க போற, கண்டிப்பா பாத்துலாம் போலாம் தான் சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு தான் வரவேற்பு அதிகமா? கண்டிப்பா சார். அவங்களுக்கு ஏன் மக்கள் அவங்க வேணாம்னு சொல்லுன்னு நினைக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க சார்? அதான் மெயினா உள்ளூர்காரன் கிடையாது. தொகுதி சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் வந்து வித்துருக்காங்க. எப்படி ஆதரிப்பாங்க? இந்த கிராமத்துல ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா சண்டையா இருந்தாலும் அவங்க வீட்டுல ஒரு கெட்டதா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் நான் போய் பக்கத்துல நிக்கிறோம். அதான் கிராமத்துல. அவங்க இங்க இந்த தொகுதிக்கு அவங்க சம்பந்தமே இல்லை எப்படி வருவாங்க? இதுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு ஒண்ணுமே கிடையாது சார். மதுரை என் வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் என்கிட்ட பேச மாட்டான்னு வச்சுக்க, அவன் வீட்டுல ஏதாவது நல்லதா கிடையாது நடந்து போச்சு. அவன் நல்லதுன்னா அவனுக்கு பத்திரிகை வைக்க போறான், அவங்க எதிர்த்துனா என்ன கூப்பிடுவாங்க, நான் போய் நிக்க போறேன், நான் தான் முதல்ல நிப்பேன். அது எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. சரிங்க சார். சரி, இப்ப வந்து இந்த கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சிக்கு என்ற சில நலத்திட்டங்களை நீங்க செயல்படுத்த போறீங்க எதிர்காலத்துல வெற்றி பெற்றா. அந்த மாதிரி என்னென்ன நலத்திட்டங்களை வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நலத்திட்டத்துக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி பொறுத்தவரை கள்ளச்சாராயம் இல்லாத கள்ளக்குறிச்சியா மாத்தணும் ஃபர்ஸ்ட் சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிங் ரோடு. நம்ம ரிங் ரோடு வந்து ஏற்கனவே எடப்பாடி ஆட்சியில வந்து கொண்டு வருவதற்கான வடிவமைக்கப்பட்டது. அதை அப்படியே நிறுத்திட்டாங்க. அதை ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். அடுத்து எடப்பாடியார் ஆட்சியில் தான் பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்துச்சு, மெடிக்கல் காலேஜ் வந்துச்சு. அதுல இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இப்ப இல்ல. அப்ப வந்து ஒருங்கிணைந்த மாவட்டமா இருந்துச்சு. பிரிச்ச பிறகு கடைசி ஆட்சி முடியும் போது தான் மாவட்டத்தை பிரிச்சோம். அதுல இன்ஜினியரிங் காலேஜ் இல்ல. கள்ளக்குறிச்சிக்கு ஒரு அரசு இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வரணும் சார். அரசு இன்ஜினியரிங் காலேஜ் அரசு விழுப்புரத்துல இருக்க மாதிரி கொண்டு வரணும் சார். சரி, உங்களோட பெரிய பலமா என்ன நினைக்கிறீங்க? நீங்க வந்து அரசியலுக்கு வந்துட்டீங்க, போட்டியாடுறீங்க. சோ உங்களோட பெரிய பலம் என்ன நினைக்கிறீங்க? வெற்றிக்கு கேக்குறீங்க அதான் சார். வெற்றிக்கு என்ன பலம்? எடப்பாடி 4 ஆண்டு ஆட்சி செஞ்சார் இல்லையா, கொரோனா பீரியட்லயும் செஞ்சார் இல்லைங்களா, அதுதான் சார் எனக்கு பெரிய பலமே. அவர் கொரோனா பீரியட்லயும் பாத்தீங்கன்னா இவர் செய்வாரா, ஆட்சி இருக்குமா போவாங்க. அந்த கொரோனா பீரியட்லயும் கிட்ட 2 ஆண்டு சிறப்பான அந்த கொரோனா 1.5 வருஷம் இருந்துச்சு. மக்களுக்கு எல்லாம் தேவையானது எல்லாமே கொடுத்தாரு, எல்லாம் நடந்துட்டு செஞ்சாரு. கிட்டத்தட்ட 1300 கோடியில கால்நடை மருத்துவமனை ஆராய்ச்சி மையம் கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி எண்ணற்ற நலத்திட்டங்கள் கொடுத்துருக்காரு சார். கள்ளக்குறிச்சி பொறுத்தவரை மாவட்டத்தை பிரிச்சு கொடுத்துருக்காரு. என்ன சொல்றாங்க காலேஜ் அங்க பண்ணாருங்க, எல்லா திட்டமும் எனக்கு பெரிய பலு சேர்ந்து சார். சார் வேற என்ன உங்க பலம் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? வேற என்ன ஃபர்ஸ்ட் சிம்பிள் சார். அனைத்து இந்த அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை யாரு எங்க இருந்தாலும் போனாலும் பரவாயில்ல, எடப்பாடியார் அண்ணன் அம்மா எம்ஜிஆர் எடப்பாடியார் ரெட்டலை, இது வந்து பெரிய பலம் சார். சரிங்க சார். சரி, இப்போ கள்ளக்குறிச்சியில வந்து நான் வந்து விசாரிக்கும் போது நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அதுல வந்து கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டும் ஒரு முக்கியமான விஷயமா சொன்னாங்க. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் வந்து கள்ளக்குறிச்சி நகருக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்றாங்க. அது உண்மையா? கண்டிப்பா 100% உண்மை சார். அதை பத்தி எங்க மாவட்ட செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் அவர்கள் வந்து நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன வழியில பொது செயலாளர் சொல்லிருக்காரு. இங்கே வந்து கள்ளக்குறிச்சி போக்குவரத்தை பொறுத்தவரை மக்கள் விரும்பும் இடத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும். இந்த பேருந்து நிலையம் வந்து முழுக்க ரியல் எஸ்டேட் புரோகிராம்கள் அவங்களுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கு மட்டுமாகவே இந்த பஸ் ஸ்டாண்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் என்பது வந்து மக்களுக்கும் போக்குவரத்து பஸ் ஸ்டாண்டுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 8 கிலோமீட்டர் சார். 8 கிலோமீட்டர் தானே ஒரு பஸ் ஸ்டாண்ட் போட்டுருக்காங்க. அங்க இது வரலையும் இப்பவும் போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்தீங்கன்னா நான் கூட வரேன். அங்க கழிப்பறை வசதி கிடையாது. கரண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்குள்ள தெருவுல வந்து கம்பம் போட்டு போடுவாங்க இல்லையா, அது மாதிரிதான் இதுலயும் போயிட்டு இருக்கு. ஜெனரேட் வச்சுதான் ஓட்டிட்டு இருக்காங்க. அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. முழுக்க அந்த பஸ் ஸ்டாண்ட் ஒரு 4-5 ஏக்கர் வந்து தானம் கொடுத்துட்டு அதை சுத்திட்டு ஒரு 300 ஏக்கர் வந்து குறைஞ்ச மதிப்பீட்டுல வந்து இடத்த வாங்கி எல்லாம் ரியல் எஸ்டேட் போட்டு அவங்களுடைய வருமானத்தை பெருக்கிறது அங்க பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க சார். மக்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணா என்னதான் நீங்க வந்து பண்ணாலும் பஸ் ஸ்டாண்ட் புதுசா கட்டினாலும் அது வந்து தொலைவில் இருந்தா மக்கள் வந்து கொஞ்சம் அதிருப்தியில இருப்பாங்க. கண்டிப்பா சார். நீங்க மக்கள்கிட்ட வந்து பார்த்து பேசிருப்பீங்க. அவங்க அந்த பேருந்து நிலையம் பத்தி என்ன சார்? அந்த பேருந்து நிலையம் போய் அமைஞ்சதாலே
எனக்கு குறைஞ்சது ஒரு 15,000 to 20,000 ஓட்டு அதிகமா வரும் சார். ம். அதுவே வெற்றி தீர்மானிக்கிறது அது ஒரு காரணமா இருக்கு சார். சீரியஸா சார். அந்த பேருந்து நிலையம் அங்க போனதாலே நீங்க வெற்றி பெற்றுவீங்க. கண்டிப்பா சார். ஏன்னா இங்க இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய் சேல்ஸ் ஆகுதுன்னா அவனுக்கு நீ 300 ரூபாய் 400 ரூபாய் சேல்ஸ் ஆகுது. 3 லட்ச ரூபாய் சேல்ஸ் ஆனாலும் 30,000 ரூபாய் சேல்ஸ் ஆகுது. மக்கள் கூட்டமே கிடையாது டவுன்ல பாத்தீங்கன்னா. அந்த சிறு இன்னொன்னு பாத்தீங்கன்னா பஸ் ஃப்ரீன்னு சொல்றாங்க. பஸ் ஃப்ரீயா கொடுத்தாலும் மக்களோட அலைச்சல் ஒன்று இருக்கு இல்லைங்களா? கள்ளக்குறிச்சியில இருந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் நீலமங்கலம், நெருமதி, குரூர், விருகாறு, முடியூர், வீரசபுரம், மாடூர், வீப்பாளையம் இந்த பக்கம் இருந்து கள்ளக்குறிச்சி வரணும்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பஸ் ஸ்டாண்ட் வந்துடலாம். ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த கள்ளக்குறிச்சி பஸ் டவுன் பஸ்ஸிங் வரதில்ல. நேரா அங்க இருந்து ஏகட்ஸ் மேம்பாலம் வரும்போது பாத்துருப்பீங்க. அந்த பாலத்தை இறக்கி விட்டு அவன் நேரம் ஏன் பேர் போயிடுவான். அவன் அதாவது மக்கள் சிரமத்தை குறைய அங்கே இறங்கிறாங்க. அங்க ஒரு பஸ் பிடிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த விருவாரில் ஏற பண்ண பண்ணாலும் நேரம் வந்து புது பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்க நீங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரும். அதுக்கிட்ட அதுக்கே பாத்தீங்கன்னா விரையும் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆயிடுது. இது குறித்து வந்து நீங்க வந்து எந்த ஒரு மாவட்ட கலெக்டர்கிட்டோ இல்ல வந்து வேற யார்ட்டையோ போய் அப்ரோச் பண்ணீங்களா, பேசுனீங்களா? மாவட்ட ஆட்சியரே பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் பாத்தீங்கன்னா அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலராக வேலை செய்யறாரு. அவர்கிட்ட போய் சொல்லி என்ன பிரயோஜனம்? நிறைய டைம் அவர் சொன்னோம், நிர்வாகிகளும் சொன்னாங்க. நாங்க எதை சொன்னாலும் இந்த காது கொடுத்து கேட்க மாட்டாரு. தலையாடுறதா சொல்லி தலையாட்டு போகும்போது தலையாட்டு அவ்வளவுதான். சரி, நான் வந்து நிறைய காவல் அதிகாரிகள்கிட்ட வந்து பேசுவேன். அவங்க பேசும்போது வந்து கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அமைதியான மாவட்டம், பெருசா பிரச்சனை வராது, சவுத்துல இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கன்னியாகுமரியில பள்ளியில் நடந்த அந்த கலவரமாகட்டும், அதே போல இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் நடந்த கள்ளச்சாராய மரணமாகட்டும், தமிழக அளவுல இந்தியாவில் அளவுல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை தெரிய வச்சிருக்கு. அது வந்து ஒரு பெரிய அவமானம் தான். அதெல்லாம் இந்த நீங்க தேர்தலில் வாக்கு கேட்கும் போது எதிரொலிக்குதா? யாராவது பேசுறாங்களா? கண்டிப்பா எதிரொலிக்குது சார். அந்த கருணாமூர் ஸ்கூல் மேட்டர் பார்த்தீங்கன்னு வச்சு சார், அந்த பாப்பா வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே வந்துட்டு அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்கன்ற ரிப்போர்ட் வந்துச்சு சொல்லியிருக்காங்க. ஆனா அதை வந்து தேவையில்லாம ஒரு திசை திருப்பி கடலூர் மாவட்ட செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாவட்ட செயலர் திராவிடமணி என்ற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இதை பொய்யா ஃபோக்கஸ் பண்ணி அது வந்து இதுல தற்கொலை பண்ணல கொலைதான்னு சொல்லிட்டு அவர் வந்து இதை பேரம் பேசுன்னு தான் சொல்றாங்க. அது வந்து என்னன்னு தெரியாது. நிர்வாகத்துல பேரம் பேசும் அது வந்து படியில அப்படின்றதால தப்பான ஒரு கருத்தை சோசியல் மீடியால கொண்டு வந்துட்டு அது மூலியமா பெரிய மக்கள் கூட்டத்தை கூட்டி பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அதுதான் வந்து அந்த பஸ் எல்லாத்தையும் உடைச்சு கிடிச்சு ஸ்கூல்ல கொளுத்தி அதுதான் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்தியா முழுக்க வந்த காரணம் வன்முறை தூண்டிட்டாங்க. ஆனா வன்முறை தூண்டிட்டு இப்ப அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. அதுல மக்கள் தேவையில்லாம கள்ளக்குறிச்சி மாவட்டம், சேலம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், இங்க திருவண்ணாமலை மாவட்டம், இந்த சுற்றி உள்ள மாவட்டத்தை சேர்ந்த அந்த கிட்டத்தட்ட ஒரு 1000 to 900 பேர் வழக்கு அவங்க மேல பதிஞ்சு எல்லாம் படிச்ச படத்தாரி இளைஞர்கள் இன்னமும் போட்டு கலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த கலவரம் சம்பந்தமா அது யாரெல்லாம் அது காரணமா இருந்தாங்களோ அவங்க வந்து ஜாலியா இருக்காங்க. இப்ப தேவையில்லாம மக்கள் சோசியல் மீடியாவில் இருந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுதான் அதை முழுக்க அது காரணமா வச்சுதான் வந்து இந்த மதுரை கேண்டிடேட்டையும் கொடுத்துருக்காரு திருமாவளவன் அவர்கள். ஏன்னா வந்து அது தப்பு தான் பண்ணிட்டாங்கன்ற அவருக்கு தெரிஞ்சால்தான் இங்க வந்து ஓட்டு போட மாட்டாங்க. இங்க இருக்கிறவங்களாம் ஏதோ இங்க லோக்கல் கேண்டிடேட் போட்டா இந்த விஷயம்லாம் இருக்கு நம்ம ஜெயிக்க முடியாதுன்றதால தான் இதெல்லாம் தெரியாத ஒருத்தர் வந்து மதுரையிலிருந்து ஒரு கேண்டிடேட் இறக்கியிருக்காங்க. இந்த இப்ப கூட நான் வரும்போது ஓட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த விசிக்கு நான் ஒரு கோரச்சந்தில் ஒரு வில்லேஜ் போயிட்டு வரும்போது ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விசிகா கேண்டிடேட் ஒரு கட்சிக்காரங்க கூட கிடையாது. ஒரு ஆள் கூட கிடையாது. அந்த மாவட்ட செயலர் கூட இல்ல. நீங்க என்ன போட்டோ எடுத்து பாருங்க, பேப்பர் நாளைக்கு வரும் பாருங்க. ஏன் அப்படி? அதான் விசிகா என்னென்ன பண்ணாங்கன்னு மக்களுக்கு தெரியும். ஆனா விசிகான்ற ஒரு பிம்பத்தை மறைச்சு டிஎம்கே கேண்டிடேட்ன்ற பேர் அவங்க கொண்டு போறாங்க. ஒன்லி டிஎம்கே நகர செயலாளரும் எங்க கட்சின்னு ஒருத்தர் போனாரு. அவங்க 2 பேர் தான் மேல நின்று அவங்க தான் ஓட்டு கேட்டு இருக்காங்க. கீழே கிரவுண்ட்லயும் பாத்தீங்கன்னா வெறும் டிஎம்கே காரங்க போறாங்க. விசிகா ஒருத்தரும் நான் பார்க்கல. நான் பார்க்கும்போது அந்த மாவட்ட செயலாளரும் அந்த ஒன்றிய செயலாளரும் அந்த விடுதலை சிறுத்தைகள் நகர செயலாளரும் யாருமே அவங்க மேல வண்டியில இல்ல. வண்டியில இருந்து வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர் இன்னும் 2 பேர் இருந்தாங்க. அவங்களும் டிஎம்கே சேர்ந்தவங்க தான். சரிங்க சார். இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்துல வந்து கிட்டத்தட்ட 67-68 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. இறந்த பிறகு வந்து அரசு சார்பா வந்து 10 லட்சம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவன் திமுக காரங்கிட்ட பேசும்பொழுது அவங்க அதான் சொல்றாங்க, இறந்துட்டாங்க 10 லட்சம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நான் போய் பேசும்பொழுது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா 10 லட்சம் கொடுத்துடலாம், இன்னும் 10 லட்சம் கூட கொடுக்கலாம், போனவங்க உயிர் வராது, ஆனா பிள்ளைகள் வந்து இப்படி பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது உண்மையா சார்? 10 லட்சம் கொடுக்கறதுலாம் பிரச்சனை இல்ல. இறந்த உடனே ஸ்பாட்டுக்கு வந்து எடப்பாடியார் வந்தாரு. எடப்பாடியார் வந்து அவரு தான் அறிக்கையை கொடுத்தாரு. தேவையில்லாம உங்க கவர்மெண்ட் தப்பு பண்ணிருச்சு. இந்த கள்ளச்சார விவகாரத்துல வந்து கலெக்டர் உங்க மாவட்ட ஆட்சியரும் உங்க கட்சியோட மாவட்ட செயலாளரும் தப்பான ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அறிக்கை கொடுத்தது காரணமாக தான் இந்த 68 பேர் கிட்டத்தட்ட இறந்துருக்காங்க. இதுக்கு முழுக்க அரசு தான் வந்து
ஏத்துக்கணும், இந்த குற்றத்தை அரசு தான் ஏத்துக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதை மறைக்கிறதுக்கோசரம் 10 லட்சம் கொடுத்து சொல்றாங்க. ஆனா எடப்பாடி அறிக்கை கொடுத்தது மட்டும் இல்ல, அங்க அந்த இன்சிடென்ட், இந்த விபத்து நடந்த அடுத்த செகண்ட் எங்க மாவட்ட கல்வி செயலாளரான குமரவேலன் அவர்கள் வந்து அவர்கிட்ட தகவல் சொல்றாரு. தகவல் சொன்ன அன்னைக்கு சாயந்தரம் உடனே மழையும் பொருட்படுத்தாமல் வந்து அவர் வரும்போது கிட்டத்தட்ட மழை ஒவ்வொரு பெய்யுது. இந்த மழையை சுத்தி கிட்டத்தட்ட 69 அந்த மரணங்களுக்கும் அவங்க வீட்டுல போயிட்டு அந்த மரணம் எல்லாத்துக்கும் மாலை போட்டுட்டு ஆறுதல் சொல்லிட்டு போனாரு. அது மட்டும் இல்ல, ஆறுதல் சொல்ல, அந்த மரணத்துல அம்மா கணவன் மனைவி 2 பேருமே இருந்துட்டாங்க இல்லையா, இருந்து தாய் தந்தை இல்லாத குழந்தைகள் இருக்காங்க. அந்த குழந்தைங்கள அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே தத்தெடுத்து அவங்க இதனால வந்து கல்விச்செலவு வந்து நம்ம அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த கட்சி நிதி வந்து பொதுச் செயலாளர்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லி அறிவிச்சாரு. இது கொடுத்துட்டு இருக்காரு. ஆமா, கொடுத்துட்டு இருக்காரு. அதுதான் தலைவருக்கான அழகு. ஆனால் திருமாவளவன் வந்து பார்த்தாரு. திருமாவளவன் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணாருன்னா, பார்த்துட்டு கள்ளச்சாராயத்துக்கு ஆப்போசிட், கள்ளச்சாராயத்துக்கு தான் வந்து நாங்க மதிப்பு போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு உந்தூர்பேட்டில் வந்து பெரிய மாநாடு போட்டு நடத்தினாரு. கள்ளச்சாராயம் குடிச்சு யாரை எதுக்கு நீங்க மாநாடு போடுறீங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்து போடுறீங்க. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்து போட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அமைச்சர் 4 பேர்த்து கூட்ட வராச்சு நடத்துறது என்ன பிரயோஜனம் இருக்கு? அது எல்லாமே மக்களுக்கு தெரியுது. இது ஒரு கண்துடைப்பு, இது சம்மந்தம் இல்லாம போடுறாரு. இங்க வந்து கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துறது மாநில கவர்மெண்டோட வேலை. மத்திய அரசுக்கு என்ன வேலை இருக்கு? மத்திய அரசு வேலையே கிடையாது. நீ போய் இங்க வந்து மீட்டிங் போட்டு மத்திய அரசு தான் கள்ளச்சாராயம் கொண்டு வந்து போதையை ஒழிக்கணும் போகணும் அப்படின்னு சொன்னா அது எல்லாமே மக்கள் தெளிவா இருக்காங்க சார். திருமாவளவன் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களோட இது வந்து இந்த 5 ஆண்டுல ஏதாவது ஒடுக்க குரல் கொடுத்தாரா? உதாரணமா இப்ப கரூரா இப்போ ஒரு நேற்று முதலத்தை அந்த டோக்கன் கொடுத்து ஒரு குழந்தை இருந்துச்சு சார். மனச்சலூர்ல ஒரு பாப்பா இருந்துட்டா, அவங்க தலித்து. எனக்கு எங்கப்பா டோக்கன் கேட்டிருக்காங்க. அந்த அவங்கள வந்து திட்டி மன உளைச்சலாக்கி அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. அதுக்கே ஒரு அறிக்கையே கொடுக்கலாமா? இது இல்லைங்களா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா வேங்கவயல் அந்த இங்க ஒரு தலித் மாணவர் வந்து ட்ரில் வச்சு பண்ணாங்க. அது மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம் சார். இது வரலையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நடக்கின்ற வன்கொடுமைகளுக்கு எதுவுமே வாய் துறக்காத இருக்கும் தலைவர் தான் இன்றைக்கான விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள். சரிங்க சார். கடைசி கேள்வி என்னன்னா, இப்ப கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க களத்துல பார்த்திருப்பீங்க, சந்திச்சிருப்பீங்க, உங்களோட ஆப்போனன்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க, யார் யார் வந்து நிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. உங்களோட வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் குமரவேலன் வந்து பாத்தீங்கன்னா, ஆட்சி 5 வருஷம் இருந்தாலும் அவர் மாவட்ட கழக செயலாளர். அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்க கட்சி மட்டும் பார்க்கல, பொதுமக்களுக்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவைமோ அத்தனையும் இது வரையும் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் தொகுதிக்கு மட்டும் பண்ணல, மாவட்டம் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அம்மா பிறந்தநாள்ல 1 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா மக்களுக்கு இலவச ரத்த தான முகாம், ஐ கேம்ப், மெடிக்கல் இது ஐ கேம்ப்ல பார்த்தா இந்த மாஸ்டர் செக்அப் போட்டாங்க. ஐ கேம்ப்ல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் நினைக்கிறேன், 2000 பேருக்கு பக்கமா வந்து இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தி ஆபரேஷன் பண்ணி அறுவை சிகிச்சை செய்து அவங்களுக்கு இலவசமா அவரோட சொந்த நிதியிலிருந்து எல்லாம் பண்ணியிருக்காரு. எனக்கு அதெல்லாம் பெரிய பலம் சார். சார், இப்போ ஒவ்வொரு தேர்தலுக்குமே வந்து தேர்தல் அறிக்கை என்பது ஒரு முக்கிய பங்காற்றும். அந்த வகையில வந்து இந்த தேர்தலுக்கும் வந்து தேர்தல் அறிக்கை வந்து ஒரு முக்கிய பங்காற்றுது. அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில வந்து இலவச ஃப்ரிட்ஜ், 10,000 ரூபாய் வந்து பணம் வந்து கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. அப்புறம் தாலிக்கு தங்கத்தை வந்து திரும்ப கொண்டு வரதா சொல்லிருக்காங்க. அதிமுகவோட தேர்தல் அறிக்கையை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? உண்மையா கழக பொதுச் செயலாளர் அண்ணன் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதி அளித்தாருங்களா, அதெல்லாம் மக்கள் மத்தியில் பயங்கர வரவேற்பா இருக்கு. ஏன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை செய்யறதா சொல்லுவாங்க, சொல்றதா செய்வாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை மாதிரி சொல்லிட்டு எதுவுமே செய்யாம போறது கிடையாது. எடப்பாடி தெளிவா சொல்றாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 பணம் அவங்க அக்கௌண்ட் வர சொல்லிருக்காங்க. அது மாதிரி மகளிர் குழுவினருக்கு திட்டத்தின் மூலமா வந்து ஒரு மகளிருக்கு 2,000 பணம் தர சொல்லிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்து மாதிரி இல்ல. அவங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா அனைத்து மகளிருக்கும் 1000 தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாதி பேர் தான் கொடுத்துருக்காங்க, பாதி பேர் தரல. அது கேட்டதுக்கு என்ன சொல்றாங்கன்னா தகுதி உள்ள மகளிர், தகுதி இல்லாத மகளிர் சொல்லிட்டாங்க. ஆனா எடப்பாடியார் அப்படி சொல்லிங்க, தகுதி இல்லாமலாம் கிடையாது, எல்லா மகளிர் தான், எல்லாரும் ஒண்ணுதான். அனைத்து மகளிருக்கும் 2,000 பணம் வாங்கப்படும் சொல்றாங்க. இது மக்கள் மத்தியில் நிறைய நல்ல எழுச்சி இருக்கு சார். அது இல்லாம ஒரு வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் தர சொல்லிருக்காங்க. ஆண்டுக்கு 3 சிலிண்டர் தர சொல்லிருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, போன டைம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் தர சொன்னாங்க. இது நாள் வரையும் தரல. நாங்க போய் கேக்குறோம், இல்லைங்கன்றாங்க. ஆனா எடப்பாடி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ஆண்டுக்கு 3 சிலிண்டர் வந்து இலவசமா தர சொல்லிருக்காரு. அவங்க பெட்ரோல் டீசல் குறைக்கல. அது இப்ப கல்வி கடன் ரத்து பண்ற சொல்லிருக்காங்க. அவங்க ஏற்கனவே சொன்னாங்க கல்வி கடன் ரத்து பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணல, கல்வி கடன் ரத்து பண்றாங்க, விவசாய கடன் ரத்து பண்றாங்க. கல்வி கடத்தை ரத்து பண்றதுக்கான அதிகாரம் மாநில அரசு, மத்திய அரசுக்கு இருக்கு. ஆனா எடப்பாடி என்ன சொல்றாங்கன்னா, கல்வி கடத்தை நான் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடத்தை நானே ஏற்கிறேன்றாரு.
அரசாங்கமே எடுத்து வந்து அந்த கடனை கட்ட சொல்றாங்க. ம். அதாவது அவனுக்கு புதுசு ஆட்சி வந்தா ஒரு உண்மையை சொல்றாரு. ம். அதே மாதிரி மக்கள்கிட்ட எல்லாத்துக்கும் நகையெல்லாம் நீங்க போய் அடமானம் வச்சிருங்க, ம். நாங்க வந்து தள்ளுபடி பண்ணுவோம் வாங்கிக்கன்னு சொன்னாங்க. அதை நம்பி மக்கள் நிறைய பேர் நகை அடமானம் வச்சாங்க. வச்சுட்டு பாவம் நீங்க நிறைய பேர் போகும்போது என் நகை யாத்துக்கு போயிடுச்சு அப்படின்றாங்க. ம். இதெல்லாம் போய் சொல்லு. ஆனா எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும், ம். கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும், ம். அரசே இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு சார். மெயினா 100 நாள் வேலை பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை சொல்றாங்க. ஒரு இடத்துல 100 நாள் வேலையை நாங்க வந்து ஆட்சிக்கு வந்து நாங்க 120 நாள் வேலை தருவோம் சொன்னாங்க, ம். கொண்டு வருவோம் சொன்னாங்க. ஆனா மக்கள் எல்லா இடத்துலயும் போறதுல கிராமத்துல இது பெரிய எழுச்சியா இருக்கு. வெறும் 25 நாள் கூட வேலை தரல. ம். தராம அந்த 25 நாள் தப்பி திருப்பி போனவங்களுக்கு இதனால வந்து சம்பளம் வராதெல்லாம் இருக்கு. ம். அப்படின்ற எடப்பாடி வந்து என்ன பண்றாருன்னா, இப்ப நான் ஆட்சிக்கு வந்தால் 150 நாள் வேலை உறுதி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிருக்காரு. சட்டம் ஏற்றிட்டாங்க. அந்த 150 நாளுக்கான சம்பளம் வேலை இந்த வாரம் திங்கட்கிழமை வந்து சனிக்கிழமை வேலைக்கு போனா அடுத்து 7 நாள் அந்த சம்பளம் அவங்க முதல்ல வரைக்கும் போட்டு சொல்லிருக்காங்க. ம். மகளிருக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூட்டி ஏற்கனவே ஸ்கூட்டி ஸ்கீம் வந்துச்சுங்களா, அதெல்லாம் 5 லட்சம் ஸ்கூட்டி தரேன்னு சொல்லிருக்காரு. 5 லட்சம் ஸ்கூட்டிலயும் மகளிருக்கு அவங்க வந்து அந்த மகளிர் வேலை செய்யறாங்க இல்லைங்களா, நிறுவனங்கள்லாம் வேலை செய்யறாங்க, அவங்க வந்து குறிப்பிட்ட நேரத்துல வந்து போகணுன்றவசரம் அதுக்கு மானியம். அதாவது நீங்க 1 லட்சம் ரூபாயில ஸ்கூட்டி வாங்கினாலும் 20,000 மானியம், ம். நீங்க 50,000 ஸ்கூட்டி வாங்கினாலும் 20,000 மானியம், வெறும் 35,000 ஸ்கூட்டி வாங்கினாலும் 20,000 மானியம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அது மகளிர் மத்தியில் நிறைய நல்ல வரவேற்பு இருக்கு, நல்ல வரவேற்பு இருக்கு சார். அம்மா உணவு சார் மெயினா சொல்லலாம். ம். அம்மா உணவகத்துல பாத்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு இட்லி, 5 ரூபாய்க்கு தயிர் சாதம், லெமன் சாதம், ம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏழை எளியவருக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருந்துச்சு. ஒரு இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு பாமரம் போய் ஒரு ஹோட்டல் எந்த ஹோட்டல் இருந்தாலும் குறைஞ்சபட்சம் 100 ரூபாய் சாப்பிட முடியாது. ஆமா. 100 ரூபாய் சாப்பிட முடியாது. ஆனா அந்த 100 ரூபாய்க்கு சாப்பிடுற சாப்பாடை அம்மா உணவகத்தின் மூலமா 5 ரூபாய்க்கு வந்து பசி தீர்த்தாங்க. அந்த 1 ரூபா வச்சு ஒரு வாரம் சாப்பிடலாம். ஆமா, 100 வச்சு 1 ரூபாய் சாப்பிடலாம் சார். அது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெற்றிக்கு எனக்கு வந்து பிரதிபலிக்கு சார். அதனால நிறைய இடத்துல சொல்றேன் சார். மெயினா தாலிக்கு தங்கம் திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம் பாத்தீங்கன்னு வச்சுங்களா, அம்மா கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு தாலியும் தங்கத்தையும் கொடுக்கணும், அவங்க கல்யாணமும் பண்ணிக்கணும். அதே வழியில பாத்தீங்கன்னா மகளிர் மெயினா படிக்கணும், ம். படிச்சு அவங்க முன்னேறணும் அப்படின்றதான் அந்த தாலி திட்டம் கொண்டு வந்ததுக்கான இது. என்ன சொல்றாங்கன்னா, கிராமத்துல உங்களுக்கு தெரியும், கிராமத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்க, கிராமத்துல பாத்தீங்கன்னா 17 வயசு 18 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்க, என்ன சொல்றாங்க, படிச்சது போதுமா, ஆம்பளை பிள்ளை எல்லாம் படிப்பான், போதுமா, அவனுக்கு கல்யாணம் செலவு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது, மகளிரும் படிக்கணும்ன்றதாதான். நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு 5000 பணம், உங்க கல்யாணத்துல தங்கத்தை தரேன் தாலிக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் மகளிர் படிப்பு நிறைய இருந்துச்சுங்க. அந்த திட்டத்தை எடுத்துட்டாங்க. அந்த திட்டத்தை மீண்டும் கொண்டு வராங்க எடப்பாடியார் சார். பாத்தீங்கன்னா அது மாதிரி எடப்பாடியார் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு விவசாயி சார், கிராமத்துல வளர்ந்தது. விவசாயிகளோட கஷ்டம் தான் தெரியும், விவசாயம் எப்படி வருமானத்தை பெருக்கணுன்றதும் அவருக்கு தெரியும். அதெல்லாம் சிந்திச்சுதான் ஒரு திட்டத்தை போடுறாரு. போட்டு எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இலவச கறவை மாடு, இலவச ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, இது மாதிரி நிறைய ஸ்கீம் வந்து கொடுத்தாங்க. அதை நிறுத்திட்டாங்க. ஆனா அதை இன்னும் பெருக்கணுன்ற ஒரே காரணம் சொன்னா, ஆசியாவிலேயே பாத்தீங்கன்னா ஆசியா கண்டத்திலேயே பெருசா பாத்தீங்கன்னா கால்நடை ஆராய்ச்சி மையம் ஆரம்பிச்சு அதுல பாத்தீங்கன்னா பாலின பசுக்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 60 லிட்டர் பால் கறக்கும். அது மாதிரி பன்றி, அது மாதிரி பன்றி வளர்ப்பு, எல்லாமே இது எல்லாமே உற்பத்தி வளர்த்து இதை வந்து கிராமப்புறத்துல வந்து விவசாயிகளை கொடுத்து இதன் மூலியமா அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தை மூடி வச்சிருக்காங்க. இது வரையும் ஒண்ணுமே பண்ணல. எடப்பாடியார் அவர் எடப்பாடி சொல்றாரு, எப்பா நான் வச்ச உனக்கு பேர் பிடிக்கலையா, பேரை கூட மாத்திக்கும், ஆனா அதை கொண்டு வாங்கப்பா, செயல்பாடு கொண்டு வாங்கப்பா, செயல்பாடு கொண்டு வந்தா மக்கள் நிறைய பேர் பயன்படுவாங்க. இதனால வந்து கிராமப்புறம் முன்னேறுவோம், கிராமப்புற விவசாயிகள் முன்னேறுவாங்க. இதை போய் ஒரு கார்பரேஷா வச்சு இதெல்லாம் செய்ய முடியுங்களா, இதோட ஒரு கேடுகட்ட அரசியல் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எதை சொன்னாலும் அவங்க காதலே வரதில்லை சார். அவங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் வருமானத்தை பெருக்கணும், அவங்களோட குடும்பத்தை பெருக்கணும். இதுதான் சார் அவங்க நோக்கம். சரிங்க சார், இது வரைக்கும் உங்கள்கிட்ட பல கேள்வி கேட்டேன், எல்லாத்துக்கும் ரொம்ப வெளிப்படையா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.